புது லீடர் ஒருத்தர் வரும்போது அவர் இந்த இலவசத்துக்கு அகென்ஸ்டா இருந்தா அதுக்கும் மக்கள் அடாப்ட் ஆவாங்க. இளைஞர்கள் 90% எனக்கு தெரிஞ்சு இலவசங்களை பத்தி எங்கேயுமே கவலைப்பட்டு கேட்டதாவோ நான் பார்க்கல. ஸோ முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்கான திட்டங்களா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதனுடைய நம்ம பதிவு. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான இலவசங்கள் தேவையா? இது வெறும் சாம்பிள் வேற சொல்லியிருக்காங்க. காசு கொடுத்து பழகிட்டாங்க, நிறுத்துனா ஓட்டு குறையும். ஏன்னா மக்களை பழக்கி இருக்காங்க. அந்த பழக்கத்துல இருந்து டக்குன்னு விடுபடுறது, அதாவது போதை கலாச்சாரம் இருந்தாலும் சரி, பணம் இந்த மாதிரி இலவச கலாச்சாரம் இருந்தாலும் இதுவும் ஒரு விதமான போதையை தான் நானும் பார்க்குறேன். அது இம்மிடியேட்டா நிறுத்த முடியாது. இலவசத்தை தவிர்த்துட்டா விஜயோட ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மக்கள் ஓட்டு போடுவாங்க. இளைஞர் பட்டாளம் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்றத நான் சொல்லிட்டேன். பொதுவான மக்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த அரசியல் தேவைன்றது தான் தரணியும் சுமதியும் பதிவு பண்றாங்க. அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய கருத்து தான். சிகே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கமெண்ட்ஸுக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில சமூக ஆர்வலர் திரு சிகே அவர்களோடு இன்னைக்கு கலந்துரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். நம்ம நேர்காணல்ல நம்முடைய வாடிக்கையாளர்கள் பல பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணலாம் சார். நான் கேள்வி வச்சிருக்கேன், நிறைய கேள்வி இருக்கு. அதுல நான் செலக்டடா ஒரு 5 கேள்வி மட்டும் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா இது ஏன் இந்த கேள்வி நான் எடுத்தேன்னா, நம்ம போன வாரம் ஒரு வீடியோ பேசியிருந்தோம் சார். விஜய் அவர்கள் அறிவிப்பு எல்லாம் கொடுத்திருந்தாரு மகளிருக்கு. அதுல நம்ம இலவசங்களை விஜய் தவிர்த்திருக்கணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதை தான் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் சார். அதை பத்தி பேசலாம். அப்ப நம்மள அடிச்சதா எடுத்திருக்கிறேன். அதுல தரணின்றவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, காசு கொடுத்து பழகிட்டாங்க, நிறுத்துனா ஓட்டு குறையும் அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நமக்கும் சொல்லியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? விஜய்க்கு அறிவுரை சொல்ல, நமக்கு தான் சொல்லியிருக்காரு. அது ஏற்புடையதுதான். தரணியுடைய ஒப்பீனியன் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயம் தான். ஏன்னா மக்களை பழக்கி இருக்காங்க. அந்த பழக்கத்துல இருந்து டக்குன்னு விடுபடுறது, அதாவது போதை கலாச்சாரம் இருந்தாலும் சரி, பணம் இந்த மாதிரி இலவச கலாச்சாரம் இருந்தாலும் இதுவும் ஒரு விதமான போதையை தான் நானும் பார்க்குறேன். அது இம்மிடியேட்டா நிறுத்த முடியாது. படிப்படியாக தான் நம்ம மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறது சரியான இதுதான். நம்மளும் அதை தான் நினைக்கிறோம். பட் என்னன்னா, நம்மளுடைய பதிவு என்னவா இருந்ததுன்னா, புது லீடர் ஒருத்தர் வரும்போது அவர் இந்த இலவசத்துக்கு அகென்ஸ்டா இருந்தா அதுக்கும் மக்கள் அடாப்ட் ஆவாங்க. ஏன்னா விஜய் போன்ற ஒரு தலைவர் எதை சொன்னாலும் ஏத்துக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் இதுக்கும் பழகுவாங்க அப்படின்றது டே 1லயே வருவாங்க அப்படின்றத நான் நம்பினேன். அதுதான் நம்மளுடைய கருத்தாவும் நம்ம பதிவு பண்ணிருக்கோமே தவிர, விஜய் மாற்று அரசியல் கொடுப்பேன்னு சொல்றாருல, அந்த மாற்று அரசியல தான் நீங்க சொல்ல வரீங்க. அதுதான் எதிர்பார்த்தேன். அந்த மாற்று அரசியல் இளைஞர்கள், அவரை நம்பி வர இளைஞர்கள் கூட்டமும் பின்தொடருவாங்க அப்படின்றத நான் திடகாத்திரமா நம்புறதுனாலதான் நான் அந்த பதிவை நான் பண்றேன். ஏன் இளைஞர்கள் 90% எனக்கு தெரிஞ்சு இலவசங்களை பத்தி எங்கேயுமே கவலைப்பட்டு கேட்டதாவோ நான் பார்க்கல. ஸோ வழக்கவே முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்கான திட்டங்களா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதனுடைய நம்ம பதிவு. தரணி அவர் சொல்றதையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் தான். அதை இக்னோர் பண்ண வேண்டிய டாபிக் இல்லை. மக்கள் பழகிட்டாங்க. அந்த செக்மெண்ட்டே நம்ம இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது. அவங்கள நம்ம கவர் பண்ணணும்னா சில இலவசங்கள் கொடுத்துதான் ஆகணுன்றதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா நீங்க சொல்ற அந்த கருத்தோட ஒருத்தர் கனெக்ட் பண்ணி பேசலாம் சார். சுமதின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அவங்களும் ஏதாவது சொல்றாங்க, இலவசத்தை வாங்கி மக்கள் பழகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இலவச அரசியலை எடுத்து இலவசத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். அவங்க கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இப்ப நம்ம பதிவு பண்ணதான் திருமதி சுமதி அவங்களுடைய பதிவும் இதை சார்ந்துதான் இருக்கு. சரி, முள்ளால தான் எடுப்போம் அப்படின்றதா அவங்க ஒரு அவங்களுடைய ஸ்லாங்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கருத்தை வேற விதமா பதிவு பண்ணியிருக்காங்க. முள்ளால தான் எடுக்கணும். சரி, நான் அதையும் அக்செப்ட் பண்றேன். ஆனா இவ்வளோ பிரம்மாண்டமான இலவசங்கள் தேவையா அப்படின்றதுள்ள இன்னும் எனக்கு இது வெறும் சாம்பிள் வேற சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்து பார்த்து பேசலாம். நம்ம ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கோம். அடுத்த கட்ட அறிக்கை வரும்போது அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், அதை எப்படின்றத நம்ம பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். நான் இந்த கருத்துக்களை எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்றேன். நம்ம பேசுறது தான் சரின்னு நம்ம இங்க பதிவு பண்ணல. இதுவும் ஏற்புடையது, இதுவும் அக்செப்ட் பண்ண வேண்டிய விஷயம்தான். நான் அதாவது இளைஞர்கள் புது பட்டாளங்கள் உருவாக்குற அந்த இளைஞர் பட்டாளத்தை ஒரு நெறிமுறையில கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இது இவங்க எக்ஸிஸ்டிங் டீமுக்கும் கொடுக்கணுன்றாங்க. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங்கோட புது இளைஞர் பட்டாளமும் சேர்ந்து திருப்பி எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்றது ஒரு கருத்தா பரவலா பார்க்கப்படுது. தேர்தல் களத்துல ஓட்டு அரசியல்ல
அவங்களுடைய கருத்தும் நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம பேசுறது ஒரு பொது உடைமையாவும் அரசியல், சமூக நீதி. ஆட்சி, சமூகம் எப்படி நடக்கணும்ன்றதுலயும் பேசுறோம். நம்ம வந்து ஓட்டுக்காக நான் வந்து ஓட்டு வாங்க போறது இல்ல. நான் வந்து அங்க நின்னு இது பண்ண போறது இல்ல. அத நான் ஒத்துக்கிறேன். நீங்க மக்களுடைய கருத்தா அங்க பதிவுறதெல்லாம் விஜய் வந்து வரணும்னு நினைக்கிறவங்க பதிவு பண்றவங்களா இருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். அவங்க இதை எப்படி பார்க்கறாங்கன்ற கண்ணோட்டத்துல தான் இந்த கமெண்ட நான் பார்க்கிறேன். என்னுடைய கமெண்ட்ன்றது பொது சார்ந்தது தான். ஏன்னா நான் எனக்கு அந்த பெயின் இல்ல. நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் போய் தேர்தல் களத்துல நின்னு ஓட்டு வாங்குறதுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நான் சிந்திச்சேன்னா அங்க இலவசங்கள் கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என் வாயில இருந்து கூட அது வரலாம். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் ஒரு சார்பா நான் சொல்றது பொதுவான ஒரு கருத்தா கொடுக்குறேன். அவங்களுடைய கட்சி சார்பா மக்கள் கொடுக்குற கருத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பாரதி குமரன்றவரு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இலவசத்தை தவிர்த்துட்டா விஜயோட ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம இததான் முன்னாடியே பேசிட்டோம். இளைஞர் பட்டாளம் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்றத நான் சொல்லிட்டேன். அதை தான் பாரதி அவரும் பதிவு பண்றாரு. பொதுவான மக்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த அரசியல் தேவைன்றது தான் தரணியும் சுமதியும் பதிவு பண்றாங்க. அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய கருத்து தான். பாரதி நம்மளுடைய கருத்துல ஒத்து போறதாவும் நம்ம பார்க்கிறோம். அதே தமிழ்ல நம்ம சுமதி அவங்களையும் தரணியுடைய கமெண்டையும் இக்னோர் பண்ண நம்மள இது இல்லை. அதையும் வந்து சரியா தான் நம்ம பார்க்கணும். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அது நம்ம டிவிகேவின் நிர்வாகியா இருந்தா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி அதை வழிமொழியிலும் நம்ம வந்து பொதுவாக பேசுறதுனால அதை வந்து அவங்களுடைய கருத்தையும் நம்ம வேலிட் பண்றோம். இது வந்து நமக்காக கிடையாது சார். அவங்க வந்து தாவேக்காக தான் சொல்றாங்க. அவங்க தாவேக்கு ஆதரவாளர்களா அவங்க பதிவு பண்றாங்க. நம்ம ஆதரவாளரா பதிவு பண்ணலாம். நம்ம வந்து பொதுவா ஒரு நாட்டுக்கு என்ன தேவை சரி தவறுன்றதுக்குள்ள நம்ம பேசுறோம். நம்ம விஜய் அவருக்கு அட்வைஸ் கொடுக்கல, அவர் நம்ம கிட்ட அட்வைஸ் கேட்கல, இதெல்லாம் நம்ம இல்ல. நம்ம பொது உடைமையா நம்ம ஒரு இளைஞரா கிட்ட பொதுவான கருத்துக்களா இருக்கிறவங்க சில பேரு கிட்ட படிச்சவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்ற கருத்துக்குள்ள நம்ம வரோம். நம்ம அடுத்த கமெண்ட் ஒண்ணு பாத்துடலாம் சார். ஆக்சுவலா சூப்பர் கமெண்ட் சார். இப்போ வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இந்த சிலிண்டர் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இத பத்தி இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை பத்தி பேசுனீங்க சார். அதே வீடியோல தான் அதுக்கு அகைன்ஸ்டா தான் ஒருத்தர் போட்டிருக்காரு. பயோகேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பிகர் எப்படின்ற மாதிரி ரேகா ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும்ன்றது அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ன்றாங்களே சார். இப்ப நேற்று தேர்தல் ஒருத்தர் அறிக்கை கொடுத்தாங்க அரசாங்கத்துல பயோகேஸ் பிளான்ட் போட போறோம்னு சொல்லி. கேட்டீங்க பாத்தீங்களா யாராவது செய்தியில? சரி, இட்ஸ் நாட் பிக்கர் அப்படின்றதுல அரசாங்கமா பார்க்கும் போது எதுவுமே பெருசு இல்லைன்றது தான் நம்ம பார்க்கணும். எஸ், அவங்க சொல்ற அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ரேகா சொல்றதுல தவறு கிடையாது. ஆனால் அது அரசாங்கமா பார்க்கும் பட்சத்தில் நம்ம 10,000 கோடி 5,000 கோடி இலவசங்களுக்கு கொடுக்கும் போது 100 கோடியில ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பயோ பிளான்ட் செட் பண்றது பெரிய விஷயமாக பார்க்கப்படையாது. சிஎன்ஜி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிஎன்ஜி கேஸை சிலிண்டர்ல ஃபில் பண்ணிட்டு கியூல போற வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை நம்ம முன்னாடியே சொன்னோம். இதுக்கு வந்து மாற்று இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது. சரி, நம்ம முன்னாடியே சொன்னோம்ல, இது ஆல்ரெடி நடக்கிற விஷயங்கள் தான் இருக்கிறத சொன்னீங்க. நம்ம வந்து அதை எடுத்து சொல்றோம். நம்ம ஒன்றும் தீர்க்கதரிசியாவோ இல்ல புதுசா இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம நான் தான் எல்லான்னு சொல்லி மாத்தட்டிக்கோ நம்ம விருப்பப்படல. இது ஒரு அரசாங்கமா பண்ணும் போது ஒரு 40 மாவட்டங்கள்ல 60 மாவட்டங்கள்ல மாவட்டத்துக்கு ஒரு 50-100 கோடி ரூபாய் செலவு பண்ணா, இப்ப எப்படி நம்ம கோல்டு ஸ்டோரேஜ்னு ஒண்ணு வைக்கிறோம், எப்படி நெல் கொள்முதல் ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு இடம் வைக்கிறோமோ மாவட்டத்தில், அந்த மாதிரி இதுக்கான ஒரு இடமா வைக்கும் போது அரசாங்கமே இதை விற்கும் போது டாஸ்மாக்ல இருந்து தான் நீங்க சம்பாதிக்கணும்னு வழியில இயற்கை எரிவாயு உற்பத்தியிலையும் நம்ம சம்பாதிக்க முடியும். அரசாங்கத்துக்கு வருமானம் வர முடியும். அந்த வருமானத்தை மக்களுக்கு சேவையாகவும் செய்ய முடியும். கண்டிப்பா இதெல்லாம் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க இதெல்லாம் எடுத்து சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் சார். ஏன்னா அடுத்து இன்னும் 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை இன்னும் வரல. ஆட்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு ஆலோசனை சொல்ல. நமக்கு தெரிஞ்ச சில கருத்துகள் நம்ம இதுல பார்த்ததுல சொல்றோம். இப்போ நம்ம அன்னைக்கு சொல்ற ஹோட்டல்கள்ல இந்த விஷயங்களை பண்ணணும்னு ராக்கெட் அடுப்புன்னு சொன்னேன். இப்போ 3 நாள் அதான் ட்ரெண்டிங்கு. எல்லாரும் அதை தான் வாங்குறாங்கன்னு. இது நம்ம சொல்றதில்ல, இருக்குன்ற ஆப்ஷனை காமிக்கிறோம், மக்களுக்கு வெளியே காட்டுறோம். இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. பேனிக் என்ற ஒரு சிஸ்டத்தை நமக்குள்ள பண்றாங்க. அதை பண்ணாதீங்கன்ற, அதை உருவாக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா பெரிய ஹோட்டலும் எலக்ட்ரிக் ஸ்டவ் தான் யூஸ் பண்றாங்கன்னு. திரு விபி வேர்ல்டு வசந்தா பவன்ன்ற ஒரு நிறுவனம்
அவர் அவர் தலைவர் நிறுவனர் வந்து ஒரு வீடியோ பதிவே பண்ணியிருக்காரு. எங்களுதுல எப்பவும் போல இயங்கும், நாங்க சிலிண்டரே யூஸ் பண்றதில்ல, ஸ்ட்ரீமிங்ன்ற சிஸ்டத்துல தான். ஏன்னா எங்க மாஸ்டர்ஸ்க்கும் எங்க நிர்வாகியும் அந்த நெருப்புன்ற ஒரு பெரிய இதெல்லாம் அவங்க வாடக்கூடாது அப்படின்ற ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கோன்னு அவங்க மனைவி ஒரு இன்டர்வியூலாம் ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்கு முன்னாடி இதை பற்றி பெருசாக டீப்பாக கொடுத்துருக்காங்க. பிகைன் விட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேர் சொல்லாமா நம்ம தெரில. அது நீங்கள் பீ பண்ண போடுவோம் சேனல்களில் இருக்கு. இது வந்து ஆல்ரெடி இருக்கு. இதை வந்து அரசியலாக்கப்படுதுன்றது தான் நம்மளுடைய பதிவே தவிர இது வந்து ரியல் கிடையாது. பெரிய ஹோட்டல்கள் எல்லாமே இந்த சிஸ்டத்துக்கு எப்பயோ மாறிட்டாங்க. இப்போ நம்ம அன்னபூர்ணா போன்றவர் ஏற்கனவே பிஜேபியோட ஒரு கிளாஷ் இருக்கிறது. அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ போட்டால் அது ஒரு பெருசாக ஹைலைட் பண்ண முடியும். யார் யார் பேசுகிறான்றதை பாருங்க, யார் யாரெல்லாம் இதை செய்கிறாங்கன்ற பாருங்க. நான் ஒரு சின்ன ஹோட்டலில் போய் பேசும்போது அவங்க வந்து ஹோட்டலில் எப்படி நடத்துறதுன்ற ஒரு லேடி டிஸ்கஷன் பண்ணுறாங்க. நான் அவங்க கிட்ட இந்த ராக்கெட் அடுப்புன்னு ஒன்று இருக்கு பாருங்க. அப்படிங்களாங்கன்னா நான் யூடியூப்ல போட்டு காமிச்சேன்னு. ஆமால, நம்மளும் இதை பார்க்காம எத்தனை நாள் இருக்க முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபாயில 2 அடுப்பு போட்டா கூட இல்லைனாலும் நாளைக்கு என்னைக்கு வேணா யூஸ் பண்ணலாம். நார்மலா இருந்தாலும் நம்ம என்னைக்கு வேணா யூஸ் ஆகலாமே. சிலிண்டர் கமர்ஷியலை விட அதனுடைய காஸ்ட் கம்மியாகுது. ஃபியூல் காஸ்ட்ன்றது விறகும் வந்து மலமலையா வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மலான அந்த விறகடுப்பு சமையல் இருக்கிறதுல 10 ஹோட்டலுக்கான அந்த விறகை வச்ச 10 ஹோட்டல்ல இந்த ராக்கெட் அடுப்புல சமைக்க முடியும்ன்றத நிதர்சனத்தை சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியாக பண்ணி மக்களுக்கு பேனிக் ஆக்காம எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு யோசிங்கன்றது தான். இந்த ஹோட்டல் மூடுறதுனால லாஸ் ஹோட்டல்காரங்களுக்கு தான் இருக்கும். மக்கள் வீட்டில் கூட 4 நாள் சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. நீங்க இந்த உருவாக்குற இந்த பேனிக்கு ஒரு நெகட்டிவை வந்து இக்னோர் பண்ணுங்கன்றது தான் நம்மளுடைய. அவங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஏன்னா எங்க ஊழியர்கள் வந்து இந்த நெருப்புல வாடக்கூடாதுன்னு சொன்னீங்களா, அது இப்ப அவங்களுக்கே வந்து பெனிஃபிட்டாகவும் இருக்கு சார். இதுதான் இது டெக்னாலஜியை அக்செப்ட் பண்ணி போகும்போது வளர்ச்சி இல்லை, இதுவும் சரியாக்கப்படும். நம்ம அதை அரசாங்கமும் இதுக்கான வழிவகை பண்ணணும். இப்போ எத்தனை அது பேர் என்ன சத்துணவு கூடங்கள்ல இந்த சிஸ்டம் இருக்கு இல்ல, நீங்க உள்ள போனா இன்னும் அந்த செவரு கறி படிச்ச கணக்குல தான் இருக்கு. அந்த சுகாதாரம் இல்லாம அந்த சிஸ்டத்தை ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியா பண்ற விஷயம். கவர்மெண்ட் சீப்பாவும் இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி தான் சிலிண்டர் போய் கொடுக்கணும்னு இல்லை, அந்த கணக்கை நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லை. எலக்ட்ரிசிட்டியை மட்டும் பில்லு பஞ்சாயத்தை கட்டிட்டு போவோம். இந்த மாதிரியான சிஸ்டத்தை இந்த இதுல இருந்து அடாப்ட் பண்ணி உருவாக்கலாம். நம்ம எல்பிஜி யூசேஜையும் குறைக்கலாமே, தப்பு இல்லையே. கடைசியா ஒரு கமெண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் சார். நல்லா சிரிச்ச முகத்தோடு பேசிக்கிட்டு இருப்பீங்க. இந்த அறிவிப்பு வந்த பிறகு ரொம்ப இறுக்கமா மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுறீங்க. திமுக கூட வேலைக்கு போயிட்டீங்க. அதானே திமுக என்ன காசு வாங்கிட்டீங்களா? ஐயா, எங்க வீட்டுல ஒரு சங்கடமான ஒரு நிகழ்ச்சி, இது சிரிச்சு சொல்ல முடியல, அந்த கமெண்ட பார்த்து சொல்ல. என் வீட்டுல ஒரு பர்சனலான ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த நேரத்துலையும் இந்த வீடியோ பதிவு பண்ணுன்றதுனால நான் பேசும்போது கொஞ்சம் எங்க சோகம் என் முகத்துலையோ இருந்திருக்கும். ஆங்கர்கிட்டையுமே அதை அந்த இடத்துல எப்படி நம்ம சிரிச்சு கேள்வி கேட்கறதுன்றது தேவாக்கும் ஒரு சங்கடமான நிலையில இருந்து எடுத்த வீடியோ அது. ஸோ நீங்க அது வந்து விலைக்கு போயிட்டாருன்னு நினைச்சிட்டா அது உங்க கருத்து. அது நான் மறுக்க வரல, அதை நான் அக்செப்ட் பண்ணவும் வரல. நாங்க பொதுவா பேசுறோம், பொதுவான இதுவாக தான் இந்த சீகே டாக்ஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா திமுக கலைஞர் திரிஷா மேட்டர் வரும்போது கலைஞரை தான் முதல்ல சொல்லணும், நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். நான் தான் ஓப்பனாக பேசியிருக்கேன். அந்த கருத்தை இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்காரங்களும் பதிவு பண்ணல. நம்ம யாருக்கும் சார்பு கிடையாது. இல்ல, நம்ம சொன்ன மாதிரியான கருத்தை யாருமே இது வரைக்கும் சொல்லல சார். கரெக்ட். அதை நான் இங்கேயும் பதிவு பண்றேன். அது நம்ம விலைக்கு இல்லை, நம்ம 4 பேர் பெருமையா பேசினா 4 பேர் கண்டிப்பா திட்டதான் இருப்பாங்க. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கருத்து உங்களது, எங்களுடைய செயல் எங்களது. ஓகே, இது வந்து யார் போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் பேர் வந்து சுதீர்குமாருக்கு தான் இந்த பதிவு. ஆமா சுதீர், நீங்க தப்பா எடுத்துக்கிறது, நான் உங்களை தப்பா நான் நினைக்கல. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு, அந்த நிலைமை அது உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும். மேபி நீங்களே கூட நாளைக்கு எங்களுடைய கருத்தை பார்த்து இல்லைன்றது நீங்களும் கூட நினைக்கலாம். நீங்க நினைச்சா பதிவு பண்ணணும்னு நினைச்சா அதையும் பதிவு பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க கருத்தை நீங்க மாற்றி சொல்லணும்னு கூட நான் வந்து உங்களை சொல்லலை. தேங்க்யூ. இந்த மாதிரியான விமர்சனங்களும் வரணும். வந்தாதான் நாங்க செய்யற செயல் சரியா தவறானது எங்களுக்குமே புரியும்.
அதனால இத இருக்கிறதுலே இந்த கமெண்ட்டுக்கு நான் ரொம்ப ஆழ்ந்த மனசோட வரவேற்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆகுது சார். இதுல வந்து நம்ம ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே நம்ம தனி மனித தாக்குதல் பண்ணல, யார் மேலயும் நம்ம வெறுப்பை உமிழல, மக்களுக்கு என்ன தேவையோ நம்ம நேர்மையான ஒரு விஷயத்தை தான் சார் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நேயர்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நாங்க வந்து வாரம் 2 எபிசோட வந்து நாங்க ஸ்பெஷலா பண்ணலாம்னு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.